கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். சங்கீதம் 118:8. நம் வேதத்தில் பெதஸ்தா எனப்பட்ட குளத்தை யோவான் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த குளத்தை சுற்றிலும் அநேக வியாதியஸ்தர்கள் படுத்திருந்தார்கள். அந்த குளத்தில் தேவதூதன் இறங்கி கலக்கின பின்பு அதில் முதலாவது இறங்குகிறவர்களுக்கு சுகம் உண்டாயிற்று. அதனால் அந்த குளத்தை சுற்றிலும் அநேகர் இருந்தார்கள். அதில் ஒருவர் 38 வருஷம் படுத்த படுக்கையாய் அந்த குளத்தின் அருகே படுத்திருந்தார். இயேசு கிறிஸ்து அவன் நெடுநாட்களாய் படுத்திருப்பதை அறிந்து, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு அந்த வியாதிஸ்தன், குளம் கலங்கின பின்பு எனக்கு முன்பாக அநேகர் சென்று விடுவதினால் நான் இன்னும் சுகம் பெறாமல் இங்கே இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த வியாதிஸ்தனுடைய எண்ணம், இந்த மனுஷன் எனக்கு உதவி செய்வார், என்னை கொண்டு போய் இந்த குளத்தில் இறக்கி விடுவார் என்று நம்பிக்கையோடு அந்த வார்த்தைகளை சொன்னார். ஆனால் சொஸ்தமாக வேண்டுமா என்று கேட்டது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று ஒரு வார்த்தை சொன்னார். அந்த ஒரு வார்த்தையில் அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான். ஒரு பெரிய சுகம் உண்டாயிற்று. இந்த நாளிலும் நாமும் அந்த வியாதியஸ்தனை போல எந்த மனிதன் நமக்கு உதவுவான் என்று நம் கண்களை ஏறெடுத்து பார்த்து கொண்டிருக்கலாம். அநேக மனிதர்களை நம் நம்பி ஏமாந்து இருக்கலாம். கர்த்தருடைய ஒரே ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்கும், உங்களை விடுதலையாக்கும், உங்களுடைய தேவைகளை சந்திக்கும், உங்களுடைய தோல்வியில் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாவதாக. ஆமென்.